பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 19ஆம் தேதி காலையிலே உங்களை காண்பதற்கு தேவன் தந்த பெரிதான கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் சுகமாய் இருக்க நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் என்பது உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கும் பொழுது உங்களுக்கு அந்த நாள் முழுவதும் பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் எங்கள் சபையில் கூட இப்பொழுது தேவனுடைய அன்பை பற்றி தான் பேசுகிறோம். கடவுளுடைய அன்பு, கடவுள் எவ்வளோ அன்பாக இருக்கிறாரு அப்படின்றத நாங்கள் தியானிக்கிறோம் தினந்தோறும். அதில் இயேசுவினுடைய அன்பு பார்த்தீங்களா, இயேசு மனுஷனிடத்து செலுத்தின அன்பு அது எப்படிப்பட்டதுன்னா விவரிக்கவே முடியாது. அதை பற்றி ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 யோவான் 4வது அதிகாரம் 11வது வசனம். 1 யோவான் 4:11. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இவ்விதமாய் அன்பு கூர்ந்திருக்கிறது. எவ்விதம்? கடவுள் என்று சொன்னால் மனிதன் கடவுளை தூக்கக்கூடாது. ஆண்டவன் தான் நம்மளை தூக்கி எடுக்கணும். நம்மளை ஆண்டவர் தூக்கி எடுத்தால் தான் அவருக்கு பேர் கடவுள். நம்ம கடவுளை தூக்கிக்கணும் போகக்கூடாது. அப்போ அது எப்படி கடவுள்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இல்லைங்க, நான் சொல்லுகிற ஆண்டவர் இயேசு என்னை தூக்கினார், உங்களை தூக்கி சுமக்கிறார் அப்படின்னு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் நம்மேல அவர் அன்பு வச்சாருன்றதுக்கு என்ன அடையாளம் கேட்டால் அதுதான் இப்போது உலகம் முழுவதும் தியானிக்கிற ஆண்டவர் இயேசு. அவர் எவ்விதமாக அன்பு செலுத்தினார் தெரியுமா? தன் உயிரை கொடுத்து உங்கள் உயிரை வாழ வைத்திருக்கிறார். நேற்றுக்கு என்ன கேட்டீங்க? அதற்கு ஸ்தோத்திரம். அவர் ஜீவன் கொடுத்தார் நமக்கு, நாம் பிழைத்திருக்கிறோம். அவர் மரித்ததுனால நம்ம பிழைத்திருக்கிறோம். அது இந்த வசனத்தில் அது சொல்லுது. இவ்விதமாய் அன்பு கூர்ந்திருக்க, இயேசுவை போல அன்பு கூர்ந்த விதம் யாருமே கிடையாது உலகத்தில். தேடி பார்த்தா கூட கிடைக்காது. ஏனென்றால் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மனித அவதாரம் எடுத்து வந்து மனிதனை மீட்கும்படியாக தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினால நாம் மீட்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் இதுதான் உண்மை. அப்போ இயேசு எவ்விதம் அன்பு கூர்ந்தார்? தன் உயிரை கொடுத்து உன் உயிரை வாழ வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதுதான் மற்றவங்கெல்லாம் கடவுள் கடவுள்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் இயேசுவுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். நான் சொல்கிறது எப்படின்னு சொல்ல நீங்கள் யோசித்து பாருங்கள். உயிரை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். அதுதான் இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசு இவ்விதமாய் அன்பு கூர்ந்தார். எவ்விதம்? உயிரையே கொடுத்து அன்பு கூர்ந்தார். அப்போ நாம் கூட என்ன பண்ணோம்? அவரிடத்தில் அன்பு செலுத்தணும். அதுக்கு தான் கீழே போட்டுது. அந்த அன்பு செலுத்துவதற்கு கடனாளிகளாக நம்ம இருக்கிறோமோ. சோதரம். அது கடன் வைக்கக்கூடாது. நம்ம ஆண்டவரே, நான் கூட உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஏசப்பா, உங்கள் அன்பு எவ்வளோ பெரிது ஆண்டவரே, உங்கள் மேலே நான் அன்பாக இருக்கிறேன்பா அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு திருப்தி உண்டாகும். ஓகேவா? சொல்லி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். காட் பிளஸ் யூ. நாளைக்கு சந்திக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பா.